ஏப்பா காலையில இருந்து வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் கூட வரலையே. கவலைப்படாதராம அவனே வந்துருவாப்புல நோயாளி. இதுக்கு பதிலா ஹோட்டல்ல மாவாட்டிக்கிட்டு இருந்தா ஏதாவது கிடைச்சிருக்கும். அதுலயும் கிரைண்டர் கொண்டாந்துட்டாங்க. வணக்கம். என்னப்பா மகனுக்கு போய் அப்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு. மமனே நோய் வந்திருக்கு. நோய் வந்துச்சா? எப்ப பாத்துச்சு? எனக்கு இல்லடா அங்க. வாங்க 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 உட்காருங்க. என்னையா வேட்டிய கையில புடிச்சிட்டு வந்திருக்க? வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குது. வெளியில போனா வேட்டி இல்லாம போக கூடாது. அதான் கையிலேயே புடிச்சுக்கிட்டோம். பெரிய மானஸ்தன் கௌரமான் பரம்பரை. உட்காரியா. இதுல இங்கிலீஷ் வரையா? படிப்பா பாரு. ஒன்னால எங்க அப்பா எச்சி. உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. அதான் பார்த்தா தெரியுது. உடம்புக்கு என்னையா பண்ணுது? நின்னா நிக்க முடியல, உட்காந்தா உட்கார முடியல, படுத்தா படுக்க முடியல. ஏன் பதறீங்க? ஓஹோ, நீங்க செஞ்ச வேலைக்கு பதறாம சிரிக்க சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க, அவ்வளவு சீக்கிரமா போயிட மாட்டாரு. அது சரி, சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியலைங்க. இதுக்கு போக முடியுதா? அதுவும் முடியல. எப்படி முடியும்? சாப்பிட்டா தானே போக முடியும். வேற என்ன முடியல? சாக கூட முடியல. கவலைப்படாத, எங்கள்கிட்ட வந்துட்டு இல்ல. இது ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்க முடியல. வச்சுக்க. நல்ல உடம்பு. இதுல தேங்க பறிச்சு வரையா? போல நிறுத்துங்க. தண்ணி குடிக்கிற பழக்கம்டா? எந்த தண்ணியா கேக்குறீங்க? அட குடிச்சா போதை வருமே, அந்த தண்ணிய சொல்றாங்க. சீமா தண்ணியில இருந்து நாட்டு தண்ணி வரைக்கும் ஒன்னையும் விட்டு வைக்கலீங்க. பீடி? பீடியில தான் ஆரம்பிச்சேன், சிகரெட்டுக்கு வந்தேன், கஞ்சாவில நிக்கிறேன். ஆஹா, உயர்ந்த மனிதன். மேப்படி பல்லானதெல்லாம். பலானதுன்னா என்ன மவனே? 2 பிள்ளை பத்திருக்க, இது கூட தெரியலையா? அது கூட மறந்து போச்சா? ஆஹா. அப்பா உனக்கு விவரம் பத்தாது. பல்லானதுன்னா வளையல சொல்றேன். ஓ, ஏன் சிரிக்கிற? சொல்லும் போதே சுகமா இருக்கு, அத மட்டும் விட்டு வைப்பேனா? வாய முடியா? வயசு 82 இருக்கும், கிளடு தட்டுற வரைக்கும் இந்த ஆடி இருக்கிய. யார பார்த்து கிளவுங்கிற? அவன் என் தம்பியா, வயசு 28. ஓஹோ, 28 தான். இவர் ஆடின ஆட்டத்துல 82 தலைகீழ மாறிச்சா? இந்த பிடி வச்சுக்க. எதுக்குங்க கட்டைய கொடுக்குறீங்க? இனிமே கட்டதான் உனக்கு வைத்தியம். சொல்றேன் கேட்டுக்கையா. சங்கு, சேகண்டி, தாரை, தப்பட்டை, பச்சை மூங்கிலு. நான் சொல்றேன் கேட்டுக்க. வராட்டி, விறகு, கிருஷ்ணாயிலு, தீப்பட்டி, வேட்டியாம். ஐயோ, என்னையாச்சு? என்னையாச்சு? ஏன் பதறீங்க? விவர அடிக்கடி விழுந்து விழுந்து பயமுறுத்துறான். எதிரியா? மானம். அது வேற இருக்கா உனக்கு? மானம். கட்ட. கட்டதான் போ. யோ, அப்படியே ஒரு மாலை வாங்கிக்க. எதுக்கு மவனே மாலை? ஆமா, நம்மள்ட்ட வைத்தியம் பார்க்க வந்தவன் எவன் உயிரோட இருந்திருக்கான். அதுவும் வாஸ்தவம் தான். ஒத்துக்கிட்டா சரிதான். மிட்டாய் வாங்கி திங்க அருகில் வா. மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், சீனி மிட்டாய். என்கிட்ட மிட்டாய் வாங்கி தின்னீங்கன்னா பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பல்லு வளரும். அப்ப பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு விழும். இதெல்லாம் ஒரு கேள்வியாயா? சும்மா கேட்டங்க. சும்மா கேள்வி கேட்கறதுக்கு என்ன சட்டசபையா? டீ கடைக்கு போய் வேலையை பாரியா. பால் கிடைக்கலங்க. இங்க நிக்கிற சரசம்மா கிட்ட கேடு, கிடைக்கும். சரசமா கட்டியா? ஆமா, அவங்க இப்ப 2 எருமை மாடு வாங்கிருக்காங்களே. சொல்லவே இல்லையே. ஆமா, ஒரு பெரிய கவர்னர் இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமா? போயா. இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கு. இழுக்க இழுக்க வர்றதுக்கு பேருதான் ஜவு முட்டாய். இழுக்காம வந்தா முட்டாய். யோ, எங்க அப்பா பாரியா? என்னையா நீ மட்டும் தனியா வந்துட்டு அப்பா பாரியான்னா? அப்பா எங்க இருக்காரு? அடியில பாரியா? இவர் அடியில இருக்கிறத விட உன் மடியிலே இருந்திருக்கலாம். எதுக்கு கூட்டு வந்த? ஒரு வாரமா வாயே திறக்கல. அதுக்கு வைத்தியர் வீட்டுக்கு போ. போன வாரம் உன் முட்டாய் தின்னதுல இருந்து வாய் ஒட்டிக்கிச்சு, திறக்கவே இல்ல. திறந்தா அவர் எப்படி பேசுவார் தெரியுமா? வாயில தான் பேசுவாரு. அவர் நல்லா குறி சொல்லுவாரு. தற்குறி சும்மாரியா? இப்ப என்ன உங்க அப்பா பேசணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஐயா, ஒரு 5 ரூபா தர்ற வாயை திறக்கிறீங்களா? 10, 100 ஏழை விட்டு பிரயோஜனம் இல்ல. 18 வயசுல ஒரு பொண்ணு இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இவன் எல்லாம் ஒரு அப்பனா? குறி சொல்றாராம், போக்கிரி. கூட்டிட்டு போயா. வாப்பாவா? இவர் என்ன முஸ்லிம் இந்துவா? வாப்பான்னு கூப்பிட்டேன். நெத்திய பாரு, எவ்வளவு பெரிய பொட்டு.
பொருட்காட்சி பக்கம் போயிடாதியா, பின் அடிச்சிருவானுங்க. கூட்டிட்டு போ. போலாம். இவரு அவரா மகனேன்னு கூப்பிடுறாரு. இவர் எப்படி பெற்றிருப்பாரு? ஏனியா நமக்குன்னு ரெண்டு பேரும் இந்த இது எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏப்பா, ரெண்டு பேரும் மார்கழி மாசம் பிறந்தீங்களா? கை கை குச்சி மிட்டாய் தர்றேன் வா. மச்சான பாத்தீங்களா அம்மளோட தோப்புக்குள்ள? அது என்ன மச்சான மலவாழ தோப்புக்குள்ளேயே தேடுறீங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டம், ஒரு வெண்டைக்காய் தோட்டத்தை தேடக்கூடாதா? ஐ மிட்டாய் இல்ல, ஜவு மிட்டாய். அவங்க என்ன கயிறு திரிக்கிறாங்களா? அது நம்மளுக்குதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிட்டாய்க்காரரே, இன்னைக்கு எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யணும் சொல்லு, செஞ்சு தர்றேன். பூட்டு செஞ்சு கொடுங்க. பூட்டா? எதுக்குமா? நேத்துக்கு நெக்லஸ் செஞ்சு கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு பூட்டுறதுக்கு. இன்னைக்கு பூட்டு கேப்ப, நாளைக்கு சாவி கேப்ப. உங்களுக்கு என்ன, நான் என்ன கேக்குறேனோ அதை செஞ்சு கொடுத்து துட்டு வாங்க வேண்டியதானே? சரி. மிட்டாய்க்காரரே, நாளைக்கு எனக்கு வாட்ச் வேணும். வாட்சா? யாருக்கு? உங்க பாட்டிக்கா, உங்க அம்மாவுக்கா, உனக்கா? ஏன் கேக்குறீங்க? பாட்டிக்கா இருந்தா வால் கிளாக் பண்ணணும், அம்மாவுக்கா இருந்தா டேபிள் கிளாக் பண்ணணும். எனக்கு அப்ப வாட்ச் தான். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்க மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினம் எனக்கு வந்து மிட்டாய் கொடுத்துட்டு போகணும். சொல்லிட்டு இல்ல, தினம் வந்து கொடுக்கறேன். இந்த பாத்தியா பூட்டு கொடுங்க. வரட்டுமா? டாடா. பத்திரம். வாங்க வாங்க வாங்க. எங்க வீட்டுல யாரையுமே காணா? எங்க அண்ணன் சந்தைக்கு, எங்க அப்பா மந்தைக்கு போயிருக்காங்க. நியாயமா அவங்க ரெண்டு பேரும் மாட்டு தொழுவத்துக்கு போக வேண்டியவனுங்க. அது சரி, என்ன விஷயமா வந்தீங்க? மனசை தொட்டு பேசுறானுங்க. அப்ப தொட்டு பேசுங்க. கையெடுங்க. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பொறுக்கித்தனமா நடந்துக்கிறீங்க. என்னையா பொறுக்கின்னு சொல்ற, கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? நான் மட்டுமா பொறுக்கி? அவ்வளவு பேரும் பொறுக்கிதான். எப்படி? ஜவுளி கடைக்கு போறோம், நல்ல சேலையா நல்ல வேஷ்டியா பொறுக்கி எடுக்கிறோம். காய்கறி கடைக்கு போறோம், நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம். தேர்தல் வருது, நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம். கருவாடே நாத்தம், அதுல நல்ல கருவாடுது கெட்ட கருவாடுதுன்னு பொறுக்கி எடுக்கிறது இல்லையா? அவ்வளவு ஏன் என்னவே எடுத்துக்க, எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்திருக்கேன்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே பொறுக்கிங்க தான். இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியத்தான் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, பொறுமையே இல்ல. என்ன இருந்தாலும் பொம்பளைங்கள மாதிரி பொறுமைசாலித்தனம் வராது. பொம்பளைங்க தான் பொறுமைசாலியா? உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பொம்பளைங்க தான் பொறுமைசாலி. ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. பாப்பமா பாப்போம். சரியா கையா? பாத்தியா, பொறுமை இல்லைங்கிறது காமிச்சிட்டு இல்ல. இப்ப பாரு, இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? இங்க தொடு. பொறுமை இருக்குல்ல? முத்தம் கொடு. பாத்தியா, பொறுமையா இருக்குல்ல? இதுல இருந்து தெரிஞ்சுக்க, உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமைசாலி. யோ, நீ பயங்கரமான பிள்ளையா. ஐயோ, யாரோ வராங்க, விடியா? விட முடியலையே. மிட்டாய் செஞ்ச கையாச்சா, ரெண்டு கையும் ஒன்னா ஒட்டிக்கிருச்சே. ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? ஒரு யோசனை. நல்ல வேலை, தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிடுச்சு. இதுவே ஜாக்கெட்டா இருந்தா. வைத்தியர வைத்தியர, என்னையா? நாய்க்கடி நாய்க்கடி. நாயை அடிக்கணும், நீ போய் கடி. அட இல்லைங்க, நாய் என்ன கடிச்சிருச்சு. அப்படி விவரமா சொல்லு. நீ வாழாட்டி இருப்ப, அது கடிச்சிருக்கோம். எனக்கு ஏது வாழு, நாய்க்கு தான் வாழு, அதுதான் ஆட்டம். சரி சரி உட்காரு. என்ன குளிரா? வெளியே நின்னவனுக்கு கடிச்சு 3 நாள் கழிச்சுதான் காலை தூக்கணும். முதல் நாளே நம்ம குனிய வச்சிருச்சே. என்னது பின்னால அரிக்குது? வால் வளர ஆரம்பிச்சிருச்சா? குத்துது? பெல்ட்டா? நாய் கடிச்சாலே அந்த அறிகுறி தான் இருக்கும். நல்லா உட்காரு. முடியலையே. உன்னை நாய் எப்படி கடிச்சது? வாயில தான். உன்னை எப்படி கடிச்சது? உன்ன போன பின்னால வந்து கடிச்சிருச்சு. ஓஹோ, பயப்பட தேவையில்லை. உன்னை கடிச்சது வெறி நாயா, சொறி நாயா, நாட்டு நாயா, வீட்டு நாயா, அல்சனா, டாமரியானா? பாம்பே. பாம்பையில கடிச்சா இவ்வளவு தூரம் வந்துட்டா? இனி நீ குறைச்சிருக்கணுமே. இந்த நாய் ஜாதி பேர் ஏதோ. ஓ, கோம்பையா? பயப்படாத, ஈஸியான மருந்து இருக்கு. வாயத்தர. எதுக்கு? இந்த கல்ல உன் வாயில திணிக்க போறேன். இது ஈஸியா? கொடுமையா? இந்த கல்லு என் வாய்க்குள்ள நுழையுமா? உனக்கு விஷம் எவ்வளவு ஏறி இருக்குன்னு இதுல தெரியும். எனக்கு இது தெர்மாமீட்டர் மாதிரி. அப்படியா? பள்ளிக்கூடமா நடத்துறீங்க? வாய துறையா? பாத்தியா, பல்லு உடைஞ்சிட போகுது. என்னையா, ஏற்கனவே ஒரு கல்லு வாய்க்குள்ள வச்சிருக்கியா? அது உள்நாக்கு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சம்.
உனக்கு விஷம் இறங்கணும்னா நான் போய் நாயை திருப்பி கிடைக்கணுமா? இல்லையா, அந்த நாயை கூட்டிட்டு வந்து பாலும் பழமும் வைக்கணும். பாலும் பழமும் வச்சு அது கூட நான் முதலிரவா நடத்துறது? எங்க நடத்தேன் பாரு, அப்புறம் உன் வாழ்க்கை பூரா இழுத்துக்கோ பறிச்சுக்கிட்டு தான் தெரியணும். அங்கேயே போயிட்டீங்களா நீங்க? எங்க கல்ல உள்ள தள்ளி பல்ல உடைக்க பாத்தீங்களே. இது என்ன பெருசு? இது பெருசு இல்லையா? இது என்ன கொலக்கட்டை மாதிரி. கோம்ப நாய் கடிச்சதுக்கே இந்த கொலைக்கல்ல வச்சேன். இதே அல்சேஷன் கடிச்சிருச்சு, இந்த ஆட்டுக்கல்ல உள்ள தள்ளிருவேன். பின்னால ஒருத்தன் வர்றான், அவனுக்கு வைங்க. அவனுக்கு ஏற்கனவே வச்சுட்டேன். வச்சிட்டீங்களா? எப்படி தாங்கனா? அது சரி, அவனதான் வந்து அங்கிருப்பான். நீங்க வைத்தியத்தை சொல்லுங்க. நீ என்ன பண்ற, 6 நாளைக்கு இங்க வர்ற, தினசரி இத அரைச்சு 3 நாளைக்கு இடுப்புக்கு மேல தடவு, 3 நாளைக்கு இடுப்பு கீழே தடவு. அது என்ன கீழே மேல? விஷம் ஏறி இறங்கும்லையா? இதுக்கு இங்கிலீஷ் வைத்தியத்துக்கே போயிருக்கலாம். 31 ஊசி தொப்புல போட்டிருப்பாங்க, பிரச்சனையே இருந்திருக்காது. அங்க தொப்புள் கிழிஞ்சிரும், இங்க வாய் தான் கிழிஞ்சது. அது சரி, அங்க கீழே கிழியுது, இங்க மேல கிழியுது. மயில மயில் மயில். நான் இதுவாக்குன்னு நினைச்சேன். என்னண்ணே? நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இதுக்கெல்லாம் ஊத்தி விளக்கேத்தணுமா? இந்த பச்சளையில ஊத்தி உடனே அரைச்சு கொடு இவர் கையில. ஏன் அவரே வீட்டுல போய் தடவிட்டுமே? மூலிகை ரகசியம் தெரியக்கூடாதுமா, அப்புறம் இவர் வைத்தியம் ஆயிருப்பாரு. போ. என்னம்மா குச்சி எடுத்து போற? இது மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்? வைத்தியத்து பொண்ணு குச்சி மேல ஞாபகம் இருக்கக்கூடாது, பச்சளையில மேலதான் ஞாபகம் இருக்கணும். போ. யோ, என்ன நீ உட்கார்ந்திருக்க? போய் தடவிக்க. நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, தடவிக்கிறேன். பால் முளைக்கிறது யோ, உனக்காகத்தானே அரைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். என்ன இது? அரைக்கிறேன். குழந்தைய மட்டும் வச்சு அரைக்க முடியாது, அம்மியையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, நான் ஒன்ன மட்டும் வச்சு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த? நாயவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க? நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடனி இல்ல, உன் பின்னலகையே பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல, அதை பின்னால மிச்சிட்டேன், அது என் பின்னால கடிச்சிருச்சு. நல்ல வேளை பின்னாடி கடிச்சது, முன்னாடி கடிச்சிருந்தது 3 போயிருக்கும். மூக்கு, வாய், கண்ணு. என்னாலதான் நாய் கடிச்சிச்சா? என்னது திரும்ப நாயை கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன சிச்சு சிச்சு. நான் நாய்க்காக சொன்ன இச்சு வாக்குன்னு நினைச்சேன். இந்தாயா பின்னால பூச்சிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூசி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அடைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னாலதான். ஐயோ, என்ன இது? சுடுதண்ணியா? சண்டாவள பாவிகளா, சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால, இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா? ஐயா, வண்டியூர் மாரியம்மா வகையோட சொல்லலாம், கொல்லங்கூடி மாரியம்மா கோபிக்காம சொல்லலாம். என்ன பண்ண? நான் வேற ஒண்ணும் பண்ணலனே, இந்த உடுக்கையை அடிச்சேன். இந்த அம்மா திறம்பால என்ன பின்னு பின்னிட்டாங்க. ஐயோ, உடுக்க அடிச்சா என் தங்கச்சிக்கு சாமி வரும், பெரம்படுத்து பின்னிடுவான். மாரியாத்தா வந்தா வேப்பலையால அடிப்பாங்க. இந்த அம்மா திறம்பால என்ன பின்னிட்டாங்க. அது மாரியாத்தா, இது வீதியாத்தா, பெரம்பாலதான் பின்னுவா. யாருக்குன்னே தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீல்ல?
தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த பக்கம் வருவியா? இந்த தெரு பக்கமே வரமாட்டேன். ஓடு. ஏய், போங்கயா. வேலை வெட்டி பார்க்க மாட்டீங்க, இங்க வந்துருங்க. போயா, போ. போ. இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு? ஆ? போயா. போதையில இருக்காமல் ஆ? இவன் போட்டுட்டு என்ன காலை சொல்றான்? கெட்டு போயிடுச்சு. அடுத்த தடவை வா, எங்க அப்பனை விட்டு கடிக்க சொல்றேன். இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ள வா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ, மரம் மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா கொடு. ஐயா ஜபு மிட்டாயி. உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எருவ மாட்டு கட்ட வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல, பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர. ஐயா, எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யார ஏமாத்திர? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர. உங்களை நம்பி வாயை திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை 2 சிகப்பா இருக்கு. என்னையா? கடுக்க கடுக்க இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். போயிட்டு வா. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது? சவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. முன்னால வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பாதீங்க. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். சவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சுட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடுறேன். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும், கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரிதான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன. யாரு? நானா? இல்ல, இவன் என்ன? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டுவிட்டான். மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா, வேணாமலாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க
இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றானே அம்மா. வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான், இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா டீ அமுட்டு. 70 பைசாண்ணே. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தவழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்ன டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன், அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க, அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன, இப்பவே தெரியும். என்ன வயித்தை கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல, இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன், அதனால கம்மியா தான் கொடுத்திருக்கேன். யாரு அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மாக்காரைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது, இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றப்பா? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. எங்க இந்த ஜவுளி தரைக்காரன காணமே? மிட்டாய் 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 மிட்டாய், ஜவு மிட்டாய், சக்கரை மிட்டாய், சீனி மிட்டாய், மிட்டாய் மிட்டாய் மிட்டாய். என்னண்ணே? சந்தைக்கு போறேன், உனக்கு பிடிச்சமானது ஏதாவது வேணுமா? மயிலாக்காவுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு வேணும். என் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அறிவு கட்ட முண்டோ, நல்லா கேட்டுக்க. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ, அதுலயும் உடுக்க அடிச்சா ஆடுவா பாடுவா. அதை ஏன் கேக்குற? அப்படியா? எந்த உடுக்குன்னு? இந்த கோடங்கி உடுக்கியா? அந்த உடுக்கதாண்டா. நீ வா. அல்வா, மதுரை மல்லி, உடுக்க அடிச்சிடுறேன் அடிச்சிடுறேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். மாமா மாமா மாமா. ஏமா ஏமா ஏமா, ஏய். ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை. உன்னை நம்பி நெத்தியிலே பட்டு வச்சு மத்தியிலே மச்ச நெத்தியிலே. மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கைப்படலாமா. நீ எங்கெங்கு தொட்டாலும் இனிமை, நீ என்ன செஞ்சாலும் புதுமை. என்ன கல்லே இந்த பாடுபடுதே, சமாளிப்பனா? இனிமை. ஆமா, தான் இனிப்போட வந்திருக்கேன் உனக்காக. அல்வா, மதுரை மல்லிகைப்பூ. அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 2 மனசு ஒண்ணாயிருச்சு, அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிருச்சு. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இனிக்குது. இனிப்புதானே நம்ம காதலே ஆரம்பிச்சிச்சு. என் மனச புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்களை புருஷன் அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கே அசந்துட்டியே. உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன், அத வெளியே எடுத்து அத பார்த்து அசந்து ஆடி தீர்த்துருவேன். என்னங்க அது? எடுங்க பாப்போம். இரு, உனக்காத்தானே வச்சிருக்கேன். சீக்கிரம் எடுங்க. அவசரப்படாத. கண்ணை முடிக்கும்.
அம்மா வேலை வலிக்குதே. அம்மா பின்னாடி வீங்கி இருக்குமா ஏற்கனவே. ஐயோ அப்பா அடி வாங்குறான் அப்பதான் அவனுக்கு சுத்தி வரும். ஐயோ பாவம் போதுண்டா நிறுத்த சொல்றா. ஏய், நிறுத்தியா ஏயா ஆள் இல்லாத நேரத்துல என் தங்கச்சி தப்பா நடக்க பாக்குறியா? இந்த பாருங்க, நான் அவளை விரும்புறேன், அவ என்ன விரும்புறேன், அத கேட்க நீ யாரு? அப்பா நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதெல்லாம் நீ முடிவு பண்ண முடியாது. பஞ்சாயத்து. ஏங்க உங்க பொண்ண பஞ்சாயத்தை பத்திச்சு நீங்க தானே பத்தீங்க? அதெல்லாம் இல்லையா, பஞ்சாயத்து தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அதுல 2 சீட்டை எழுதி போட போறேன். ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி போடுவேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதி போடுவேன். அந்த சீட்டை நீ தான் எடுக்கிற. நீ எடுக்கிற சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதி இருந்தா என் தங்கச்சி நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம்னு வந்தா அங்க முடிவு பண்ணுவேன். போ. சரி சரி வா. ஏய், நீ உள்ள நீ வெளியே. உள்ள வெளியே. இது என்ன மங்காத்தா சீட்டா? கண்மனை தன்னை சுடும். ஓட்டப்ப உன் மண்டே சுட. என்னடா குழப்பமா இருக்கு? கல்யாணம் வேணுங்கிற சீட் எடுத்தா என்ன பண்ணுவேன்? அதுதான் நடக்காது. நான் என்ன உன்ன மாதிரி முட்டாள் நினைச்சியா? உன்னை விட புத்திசாலி. 2 சீட்லயுமே கல்யாணம் வேணாம்னே எழுதி போடுவேன். சாபாஷ், உனக்கும் மூளை வேலை செய்யுது. நம்ம ஊருக்காரவங்கள அம்புட்டு பேர் நல்லா கேட்டுக்கங்க. இந்த தட்டுல 2 சீட் இருக்கு. ஒரு சீட்ல கல்யாணம் வேணும்னு எழுதிருக்கேன், இன்னொரு சீட்ல கல்யாணம் வேணாம்னு எழுதிருக்கேன். வேணுங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா என் தங்கச்சி இவர் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிறலாம். வேணாங்கிற சீட்டை இவர் எடுத்தாருன்னா இவர் இந்த ஊரை விட்டே போகணும். எந்த ஊருக்கு? ஈராக்கு. ஐயோ திரும்பவே முடியாதா? திரும்ப பேசிக்கிட்டு ஒண்ணுட ஒண்ணு. என்ன சொல்றது? எப்படிப்பா தார் ரோடு மாதிரி வளர்க்குது? நீ என்னப்பா சொல்ற? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்கிறேன். ஜவ்வு நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டு எடு. குத்திர குத்தி ஜவ்வு ஒட்டுதா? தாயே மகமாயி காளி காளியாத்தா. யோ, உன் குழந்தைங்க எதியா? சங்கிலி. அத கூப்பிட்டுடியா? சங்கிலி என்னையா? கூப்பிடுறேயா? சீக்கிரம் கூப்பிடு. சங்கிலி, உன்னை நம்பி எடுக்கிறேன். உன்னை நம்புறவங்க யாரும் வீண் போனதே கிடையாது. எல்லாம் சுபமா முடியணும். யோ, அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள முழுகிட்டியா? என்ன முடிவானாலும் என் ரத்தத்தோட கலந்துருச்சு. அப்புறம் எப்படியா தெரிஞ்சுக்கிறது? என்னங்க பெரிய விஷயம்? இந்த சீட்டை பிரிச்சு படிச்சா நான் முழுங்குனது என்ன சீட்டுன்னு தெரிஞ்சு போகுது. சாரி, அத வாங்கி படியா. இதுல கல்யாணம் வேண்டாம்னு இருக்கு. அப்ப நான் முழுங்குன சீட்டு கல்யாணம் வேணுங்கிறது. என்ன நான் சொல்றது? அவனுக்கு போய் ஆமா போட்டுங்க. உங்க ஊர்ல அப்படிதான் இருப்பானுங்க. என்னடா அவனை முட்டாளாக்கணும்னு நினைச்சா நம்மள அவன் முட்டாளாக்கிட்டான். பேசாம இரு, அடுத்த திட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் கல்யாணத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிறோமா? போதும் போதும். அப்புறம் முதல் இரவுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க, அப்புறம் புள்ள போடுறதுக்கு ஒரு சீட் எழுதி போடுவீங்க. இந்த ஒரு சீட்லயே நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். யோ, அதுக்கு மாலையெல்லாம் வாங்கணுமியா? தயாரா வந்திருக்கேனே. அல்சேஷன் எடியா மாலையா? ஐயோ, போடு புனி. மாலை மாத்திக்கிட்டா போதுமா? தாலி வேணாமா? அதுவும் தயாரா வந்திருக்கேன். எனக்கு தான் முக்கியமா புனியணும். எப்படியே இவ்வளவு முன்னேற்படம்? நீங்க 2 பேரும் சீட்டு விஷயத்தை பேசிக்கிட்டத நான் ஒத்துக்கிட்டேன். அதனாலதான் நான் இப்படி தயாரா வந்துட்டேன். அவன் எதையோ கொடுத்து காதலிப்பான். இவன் ஜவ்வு முட்டையை கொடுத்து என் தங்கச்சி இழுத்துட்டானையா? இல்ல, அதனாலதான் கப்புன்னு இழுத்துருச்சு. கிளி மாதிரி ஒரு பொண்ணை பத்து பூனகையில கொடுத்துட்டியே. சரி, நீங்க 2 பேரும் வீட்டுல போய் சண்டை போடுங்க. முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எது அப்ப எது பையனே தெரியல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.